மாயை. மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? இந்த பிரபஞ்சத்தில் மாயையை ஆதரிக்கிற காரியங்கள் ஏராளமாய் உள்ளன. ஐஸ்வர்யத்தை திரளாய் சேர்ப்பதும் உலக பிரகாரமான சந்தோஷத்தை விரும்புவதும் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனால் இவற்றினால் நமக்கு மெய்யான சந்தோஷம் வரப்போவதில்லை. சந்தோஷத்திற்கு பதிலாக மன வருத்தமும் மனவேதனையும் நமக்கு வருகிறது. இவையெல்லாம் மாயையை பெருக பண்ணுகிறதை அல்லாமல் நம்முடைய சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறதில்லை. நமக்கு எது தேவை என்பது கூட நமக்கு சரியாக தெரியவில்லை. நாம் பல காரியங்கள் மீது ஆசைப்படுகிறோம். அவை நமக்கு சந்தோஷத்தை தரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவை நமக்கு சந்தோஷத்தை தருவதில்லை. அவற்றால் நம்முடைய மனதிற்கு திருப்தி உண்டாவதில்லை. இதனால் நம்முடைய மனதில் வேதனையும் வருத்தமும் சஞ்சலமும் அதிகரிக்கிறது. நமக்கு எது நன்மையானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மிடத்தில் மெய்யான ஞானம் இருக்கும்போது நாம் எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டோம். ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாய் ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் நிழலை போல மாயையாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவியமும் நிழலை போலவே கழிந்து போகிறது. நிலையில்லாத நம்மால் நன்மையானது இன்னது என்பதை அறிந்து கொள்ள முடிவதில்லை. எது நன்மையானது என்பதை நாம் அறிந்திருந்தால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். நம்முடைய இருதயத்திற்கு நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. சில காரியங்கள் நமக்கு நன்மையாய் இருக்கும் என்று நினைப்போம். அதை கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக்கொண்ட பின்புதான் அது நமக்கு நன்மையானது அல்ல என்பதும் அது நமக்கு தீமையானது என்பதும் தெரிய வரும். அநேக காரியங்கள் நமக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்கிறது. எல்லாமே மாயையாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே அநேக காரியங்கள் சம்பவிக்கிறது. நமக்கு பின்பு சூரியனுக்கு கீழே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது. இதை யாராலும் நமக்கு அறிவிக்கவும் முடியாது. தனக்கு பின்பு என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்னும் நிச்சயம் யாருக்கும் இல்லை. ஆகையினால் நமக்கு பின்வரும் காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்து நம்மால் சந்தோஷமாய் இருக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. நமக்கு பின்பு நம்முடைய குடும்பத்தாருக்கு என்ன சம்பவிக்கும் என்பதும் நமக்கு தெரியாது. மனுஷனுடைய அறிவு குறைவுள்ளது. அவனுக்கு தன்னை பற்றியும் தெரிவதில்லை. தனக்கு எது நன்மையானது என்பதும் தெரிவதில்லை. தன்னுடைய காலத்திற்கு பின்பு இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடைபெறும் என்பதும் தெரிவதில்லை. மனுஷன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறான். எல்லா மனுஷருமே ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே என்ன சம்பவிக்கும் என்பதும் மனுஷனுக்கு தெரியாது. அதை அவனுக்கு அறிவிக்கும் அளவுக்கு யாருக்கும் ஞானமும் இல்லை. இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பது போலவே மற்றவர்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஆகையினால் இவை எல்லாமே மாயை என்று சாலமோன் சொல்லுகிறார். அறியாத காரியங்கள் கர்த்தருக்கே உரியது. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ரகசியங்களோ நமக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் உரியது.